இப்போது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு ரேஷியோ பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா x:7 7.5 ஈக்குவல்ஸ் 8:y ஈக்குவல்ஸ் 7:17.5. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? x:y ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் எடுத்தால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இதை மட்டும் எடுத்தோம்னா நமக்கு x/yயோட வேல்யூ தான் கிடைக்கும். x/y அதாவது xyயோட ரேஷியோ கிடைக்காது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இவனையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து இவங்க 2 பேரும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஏன் அப்படி பண்ண போகிறோன்னா நமக்கு தெரியும் இதுவும் ஈக்குவல், அட் த சேம் டைம் இதுவும் ஈக்குவல். ஸோ எல்லாமே ஈக்குவலால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் x divided by 7.5 equals 7 divided by 17.5. இந்த பக்கம் 8 divided by y equals 7 divided by 17.5. ஸோ இதை கேன்சல் அவுட் அப்படி இப்படிலாம் பண்ணவே வேண்டாம். இங்கே என்ன இருக்குது? நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு x/yன்ற டேர்ம் கிடச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? x divided by 7.5 into 8 divided by y. ஸோ 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் எடுத்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ 2 பேருக்குமே ஒன்று தான். 7 divided by 17.5 into 7 divided by 17.5. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது 1 7 is 7, 2 7s are 14. ஸோ ரிமைனிங் 3 வரும். 7 5s are 35. இங்கே அதே தான். 1 7 is 7, 2 7s are 14. ஸோ ரிமைனிங் 3 7 5s are 35. முடிஞ்சா? அடுத்து 2.5 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னும் நமக்கு 25 into 3 75. அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஸோ 15 ரிமைனிங் 1 2 6 7. ஸோ 7.5 வந்துருச்சு. ஸோ இது 1 இது 3 அவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ x/y இதை இந்த பக்கம் எழுதிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இன்ட்டு 8/3 ஈக்குவல்ஸ் 1 divided by 2.5. எனக்கு x/y தான் வேணும். இங்கே 3 டிவிஷனில் இருக்குது, அங்கே போனால் நியூமரேட்டர் ஆகிடும். இங்கே 8 நியூமரேட்டரில் இருக்குது, அங்கே போனால் டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ x/y ஈக்குவல்ஸ் 3 divided by 8 into 2.5. ஸோ 2.5 into 8. 8 4s are 40, remaining 4 ஓகேவா? ஸோ அப்புறம் 8 2s are 16, 16 plus 4 20. ஸோ இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் பாயிண்ட்டில் இருக்குது. இங்கே பாயிண்ட் வச்சா இது கேன்சல் ஆகிடும். ஸோ ரேஷியோ 3/20. ஓகேவா? ஸோ எக்ஸோட ரேஷியோ என்ன? 3:20. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 தடவை ஈக்குவல் வர மாதிரி இருந்திருந்தால் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவேட் பண்ணி 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண பாருங்கள். கொஸ்டின் டக்குன்னு சால்வ் ஆகிடும். ஓகேவா?